நான் ஜோசியர் சொக்கலிங்கம் பேசுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு குருவாரம், தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப உகந்த நாள். உங்க ஜாதகத்துல குரு 7ஆம் பார்வையா லக்னத்தை பாக்குறதால அவருக்கு உகந்த நிறமான மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம். அது மட்டும் இல்ல, பணத்துக்கு அதிபதியான குரு ஆதிக்கம் செலுத்துற நாள் இது. அதனால நீங்க இன்னைக்கு உடுத்துற உடையும் பயன்படுத்துற வாகனமும் மஞ்சள் நிறமா தான் இருக்கணும். தென்முக கடவுளின் திசையான தெற்கு நோக்கி கிளம்புனீங்கன்னா வழக்கமான வசூலை விட இன்னைக்கு வரவு அதிகமா இருக்கும். ஏண்டா பணம் எங்க? பணம் எங்கடா? உனக்கு பணம் வேணும்னா நீ என்ன தேடி வருவ, அதை திருப்பி வாங்குறதுக்கு நான் உன்னை தேடி வரணுமாடா? டேய், காசு வாங்கும் போது இருக்கிற சந்தோஷம் கொடுக்கும் போது கூட இருக்கணும்டா. எல்லாரும் சொல்றது தாண்டா நீயும் சொல்ற. உன்கிட்ட எப்படி வாங்கணும்னு தெரியும்டா. கையெழுத்து போடுறான். நான் கொடுத்தது நல்ல பேப்பர் தானே, கையெழுத்து போடுறா. போடுறியா இல்லையா? சென்னை கோயம்பேட்டையை சேர்ந்த வேலுச்சாமியின் மகனாக ஏழுமலை எழுதி கொள்வது, நான் தொழிலுக்காக வாங்கிய கடனை என்னால் யாருக்கும் திருப்பி தர முடியவில்லை, அதனால் அவமானப்பட்டு விடுவோமோ என்று பயந்து நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். டேய், எனக்கு பணம் வரணும். பணம் வரல நான் உன்னை கொன்னுடுவேன். நான் கொலைகாரியா ஆயிடக்கூடாது இல்ல? அதான் பணத்தை எடு. பணத்தை கொடுங்க. இப்ப எங்க இருந்து வந்துச்சு? போட்டணும். அம்மா அம்மா, நாளைக்கு தர வேண்டிய வட்டிமா. அம்மா அம்மா, நாளைக்கு தர வேண்டிய வட்டிமா. மகாலட்சுமி மேலதானே மகாலட்சுமியை கொட்டணும்.
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நடந்தா நல்லது, இல்லைன்னா அதை விட நல்லது. என்னடா இப்படி வேண்டிக்கிற? எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அது அப்பப்போ அதுவா நடக்கும். எப்பவுமே முடிவை நாம எடுக்கக்கூடாது, அவர் தான் எடுக்கணும். புரியலையே. இந்த உலகத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்ல. எப்படி சொல்ற? ஒரு பட்டாம்பூச்சி சிறகோட படபடப்புக்கும் எங்கேயோ ஒரு மூலையில ஏற்படுற பூகம்ப அதிர்வுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குன்னு பெரியவங்க சொல்றாங்க. அப்ப இந்த மரம் இந்த மரம் இங்க முளைச்சது, இந்த செடி இங்க முளைச்சது, இதுல இன்னைக்கு இத்தனை பூ பூத்தது, இப்படி நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆச்சரியமா இருக்கே. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பிள்ளையா பிறந்தது, நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது, சரி, நாம 2 பேரும் சேர்ந்து இப்போ இங்க சாமி கும்பிட வந்தது, இப்படி எல்லாமே ஒரு தொடர்போட தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. டேய், கடவுள் விருப்பப்பட்டு அதுபோல அந்த பொண்ணுக்கு எனக்கும் தொடர்பு இருந்தா அந்த பொண்ணே கூட எனக்கு மனைவியா வரலாம். யாரோ ஒரு பொண்ணை பார்த்து திடீர்னு இப்படி சொல்லிட்டானேன்னு பார்க்குறீங்களா? யதார்த்தமாக இவன் சொன்னது உண்மையாகும். ஆமாங்க, இவங்க 2 பேருக்குமே கடவுள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பொண்ணு தான் இவனுக்கு காதலியாகவும் மனைவியாகவும் வரப்போறான். அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அம்மா, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. 50 ரூபா பணம் வேணுமா? 50 ரூபாயா? ஆமாம்மா. 10 ரூபாய்க்கு 10 கணக்கு கேட்கிறவ உன் அம்மா, அது உனக்கே தெரியும். 50 ரூபா கேட்கறிய எதுக்கு? முடி வெட்டணும்மா. முடி வெட்டுறதுக்கு 50 ரூபாயா? போச்சுரா. ஏன் இந்த 10 ரூபா 15 ரூபாக்கெல்லாம் வெட்ட மாட்டாங்களா? நம்மளதான் வெட்டுவாங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? இந்த காலத்துல 10-15க்கெல்லாம் ஷேவிங் கூட பண்ண மாட்டாங்க. கேட்டுங்கம்மா. புள்ளகிட்ட போய் கணக்கு பாக்குறிய, கொடுத்து விடு கோகிலா. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. முந்தானில முடிச்சு வச்சிருக்கா பாரு. டேய் அம்மா, முந்தானி முடிச்சு அம்மாடா. இந்தாப்பா. தேங்க்ஸ்மா. பணம் வாங்கி கொடுக்கறது நானு, தேங்க்ஸ் உங்க அம்மாவுக்கு. தேங்க்ஸ்பா. தேங்க்யூ. என்ன சொன்னீங்க? புள்ளகிட்டயே கணக்கு கேட்கறேனா? இப்படியெல்லாம் கணக்கு கேட்டு சிக்கனமா குடும்பம் பண்ணதுனால தான் கடனே வாங்காம நம்ம புள்ளைக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். புள்ள பெத்துக்கிட்டா மட்டும் போதாது, அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு அப்பா அம்மா நினைக்கணும். இப்படியெல்லாம் சிக்கனமா இருந்து உங்க அப்பா அம்மா உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி கொடுத்துருந்தா இப்படி நாம வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்ல, நம்ம புள்ள கிட்ட கணக்கு கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீ பேசுற 2 வார்த்தையில ஒரு வார்த்தை எங்க அப்பா அம்மாவை குறை சொல்லாம இருக்க மாட்டியா? இது குறை இல்லைங்க, அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. சரி சரி, வேலை ஆளுங்க வந்திருப்பாங்க, இந்த அரைக்கல்லு கால்கல் எல்லாம் வீணாக்க போறாங்க, கூட பொறுப்பா இருந்து பொறுக்கி கொடுங்க போங்க. நல்ல வேலை எங்க அப்பா அம்மா உயிரோடு இல்ல, இருந்திருந்தா அவங்களையும் பொறுக்க சொல்லியிருப்பாங்க. என்ன அங்க முணுமுணுப்பு? ஒன்னும் இல்ல. என்னடாச்சு, புது வீடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? எப்போ இந்த காலி பண்ண போறியா? சீக்கிரமா காலி பண்ணிடுறேன். ஏன் இதை ரொம்ப நாளா சொல்லிக்கிறீங்க, பாத்துக்குங்க. நீங்க தாங்க பார்க்க வந்தீங்க. சரி, நாங்க தான் பார்க்கல, நீ அத பார்த்து வந்துட்டீங்க. ஏய், என்ன ரெண்டு நக்கல் பண்றீங்களா? மூடு. மூட வேண்டியது நீங்க 2 பேரும் தான். கரெக்ட். ஹலோ, மூஞ்சி பக்கம் இங்க மத்ததெல்லாம் பாக்குற. யார் நாங்களா? உன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஹலோ, நாங்க ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆளு இல்ல. நீ மட்டும் இல்ல, எல்லா பசங்களும் இதுக்கு தான் அலறீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா பசங்க அலையாம என்ன பண்ணுவாங்க? கரெக்ட். ஏமா, எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் போடலாம்ல. என்னமா நீ? டேய், எல்லாமே திருநங்கிறதுக்காக தரானே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போடுறாங்க. அதையும் மறைக்க சொன்னா எப்படி? சூப்பர் மச்சி. அது எங்க இஷ்டம். இப்போ நீங்க 2 பேரும் ஃபேண்ட் கட்டுங்க. எதுக்கு? எங்க
எங்கள இடிச்சதுக்கு. என்னங்க ராகிங்கா? ஆமா. ஐயோ இங்க வர்றா. ஐயோ So easy, I'm gonna make you happy. Do you wanna try and see? Fashion show, useless season show. உங்கள் மனம் கப்பலேற்றி வீழும் இந்த மாடல் ஷோ. Fashion show, colorful fashion show. எங்களை விஸ்வராக மாற்றப் போகும் இந்த season show. அச்சத்தை விட்டு விட்ட பெண்கள், பூச்சத்தில் ஏழு என்றும் ஆண்கள். காமாத கண்ணுக்கு தெரியாது, அழகொன்றுமே புரியாது, காமன் சொல்லும் தேவையில்லை. அமெரிக்கா, லண்டன் போல் இங்க ஆயாச்சு. ஆரம் சீஸ் எங்கும் வந்தாச்சு. வெட்டங்கள் நாடங்கள் என்னாச்சு. Just be a little crazy, give it up so easy, I'm gonna make you happy. Don't you wanna try and see? Come baby, let's embrace, don't stop, show or pay. Come here, fancy, not a trace, be a man in a face. You pick up the casey, makes you dizzy. You feel so crazy. Oh, this beauty, am I going crazy? When you get busy, walk away. Action girl, we are the action girls. இங்கே பேச்சு இல்லை இல்லை நாங்க ரொம்ப practical. Decent boys, we are the decent boys. நீங்க culture மீறி போகும்போது தருவோம் boys. நேரி செல்லும் rocket bender. தடை போடும் culture இது no no. பெஞ்சொன்றும் உதவாது வாழ்க்கைக்கு, அதை என்றுமே மறவாதே. அறிவாளன கை வெல்லு வெல்லு. அமெரிக்கா, லண்டன் போல் இங்க ஆயாச்சு. ஆடம் சீஸ் எங்கும் வந்தாச்சு. வெட்கங்கள் நாடங்கள் என்னாச்சு. America, London, Paul, India, ஆயாச்சு. கைசோட friendship வந்தாச்சு. வெட்கங்கள் நாணங்கள் போயாச்சு. என்ன சார்? குட் மார்னிங் குமார். குட் மார்னிங் பேரு. இந்த வணக்கத்தை பார்ல போய் சொல்லுங்க. ஏன்னா அரை டம்ளர் கால் டம்ளர் மிச்சம் இருந்தா ஊத்தி கொடுப்பான். என்ன அப்படி கூப்பிடாதீங்க, என் பேர் பீர் இல்ல. எனக்கு என்னமோ உன்னை பார்க்கும் போதெல்லாம் சில்லுன்னு ஒரு பீர் தான் ஞாபகம் வருது. வயசான காலத்துல ஜில்லுன்னு ஒரு காதல் வராம போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். பீரு பாரு ஞாபகப்படுத்தினா நான் போய் கோட்டை அடிச்சது குப்பரப்படுத்துறேன். அப்புறம் என் வேலை எப்ப நீங்க தான் பாக்கணும். இப்ப மட்டும் என்ன நீயா பாக்குற? போ போ, ஓவி அடிக்கிறவனுக்கு பேச்சப்பா. ஓ ஏன்டா பீர் பீர்னு காலையிலேயே ஞாபகப்படுத்துறீங்க? அப்ப பீரை விட்டு பாலுன்னு கூப்பிட்டா? ஏய் உனக்கு கிண்டலா போச்சா? ஏய் உன் பேர் பீரா பீர்பாலா? பீர்பால் தான்டா. காலப்போக்கில் எல்லாம் பாலை விட்டுட்டு பீர் பீர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ண சொல்ற?
பீர் ஷார்ட்டாவும் இருக்கு கிக்காவும் இருக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்க. ஒன்ன சொல்லி குத்த இல்ல, எனக்கு பீர்பால்னு பேர் வச்சா பாரு எங்க அப்பன், அவனை கொல்லணும். சரி உங்க அப்பா பேர் என்ன? நெப்போலியன். அப்ப உங்க அம்மா பேர் கல்யாணியா? உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு பார் கணக்கு தான். என் ஃபேமிலி ரொம்ப நாரடிக்காங்களே. சரி சரி பாபா வேலையை பார்க்கலாம். குமார் சார் இந்த 6 வண்டியை இன்னைக்கு டெலிவரி கொடுக்கணும். ஃபைனலா ஒரு தடவை செக்அப் பண்ணிடு. ஓகே ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். என்ன? நானும் ரொம்ப நாளா பாக்குறேன், எல்லா வேலையும் அவங்ககிட்ட தான் சொல்றீங்க, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரியாதா இல்ல நான் செய்ய மாட்டேனா? சார் நில்லுங்க, எனக்கு இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். அதை எடு. என்ன சார் நக்கலா? இது ஒரு வேலையா? எடு. சார் பம்ப்ளர். குமார் சார் அதை எடுப்பா. பாத்தியா? என்ன பாத்தியா? 2 பேரும் கீழே இருந்து தான் எடுத்து கொடுத்தோம். நீ உனக்கு வசதியா பிடிய வச்சுக்கிட்டு என்கிட்ட கொடுத்த, அவன் எனக்கு வசதியா பிடிய கொடுத்தான். ரெண்டும் ஒரே வேலை தான், ஆனா அதை எப்படி செய்யறோங்கிறதா முக்கியம். கஷ்டத்தை தான் பக்கம் வச்சுக்கிட்டு லாபத்தை முதலாளி கிட்ட கொடுக்கறான் பாரு, அவன் தான் உண்மையான தொழிலாளி. இதெல்லாம் உனக்கு புரியாது. ஒரு நிமிஷம், பிளேட கொடுத்தா உன்னை திருத்தவே முடியாது. எப்படி? அடச்சி அந்த வண்டியை உள்ள க்ளீன் பண்ணு, டெலிவரி கொடுக்கணும். துடைக்கிறதும் கழுவுறது தான் என் வேலை. ஏய் போடா. போயிட்டேன். ஓகே ஓகே. காலியா இருக்கு. ஒன்னு 2. மச்சான் 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 மச்சான். ஏய் ஏய் இங்க பாரு. என்னடா? பாக்கெட் பலூன். என்ன? காண்டாம்டா. ஏய் இதுக்கா இவ்வளவு பில்டப்? போடா. தூக்கி போட சொல்றியா? ஏய் நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்த கவர்மெண்டே கையில எடுத்திருக்கிற ஆயுதம்டா இது. வேணும்னா நீ வச்சுக்க. ஓகே பாலே எனக்கு ஒன்று குடுறா. போட்டாம். மாறு. என்னடா? பாக்கெட்ல 3 பீஸ் இருக்கும்ல, ஒண்ணுதான் இருக்கு, 2 காணோம். ஏய் இத யூஸ் பண்ணிருப்பாங்கடா. யூஸ் பண்ணிருப்பாங்களா? வீட்லயா வெளியிலயா? ஏய் இத சிபிஐ வச்சா விசாரிக்க முடியும். கஸ்டமர் வந்தா நீயே கேட்டு தெரிஞ்சுக்க. படுத்தாத. 5995 கார் எடுத்துட்டு வாங்க. கஸ்டமர் வெயிட்டிங். பாலே கஸ்டமரே வந்துட்டாங்கடா. மாறு நீ வாடா. நான் வரல. நீ போடா. வாடா வாடா. ஓ வா வா வண்டி எடு. இவன் தொல்லை தாங்க முடியலையே. ஐயோ கண்ணை கார்லயே வச்சுக்கிட்டு கண்ட இடத்துல மேல பார்ட்டி போல இருக்கு. கரெக்ட். வரட்டும், அந்த ஆளு மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாத்துறேன். அலையாதடா. அங்கிளா இருப்பான்னு நினைச்சா வாங்க மேடம் நசிக்கிற போது கால கால மேடம், ஏதாவது இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் பாத்துருங்க. சும்மா இல்ல எனக்காக ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துருங்களேன். ஆமா மிஸ் ஆகுது, முக்கியமானது ஒன்று மிஸ் ஆகுது. பரவாயில்ல இருங்கடா. மேடம் காரை ஓட்டி பாருங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா சார் அனுப்பி வைங்க. ஓகே மேடம். சாரு துபாய்க்கு போய் 2 வருஷம் குமார் இவர் குமார் சீஃப் மெக்கானிக். இது பீர்பால் வெறும் அசிஸ்டன்ட். இவங்க பேர் பார்கவி. இங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜரா? ஹலோ புரியலையா? அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்ணிருக்காங்க. பாத்துங்க வரேன். நாங்க எதிர்பார்க்கல. நானும் தான். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்கிட்ட வாலாட்டினீங்க வேலையை விட்டு தூக்கிடுவேன். நீங்க தூக்கணும், அத நான் பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை. சொன்னதுக்கே நெஞ்சு வலி. நெஞ்சு வலிக்கலங்க, நெஞ்சு வலிக்கல. ஹலோ வந்த அன்னைக்கு எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? இது சரி வராது.
நீங்க 10 நிமிஷம் தலைகீழ நின்னுட்டு அப்புறம் போங்க. ஹலோ இது என்ன காலேஜா ராகிங் பண்றதுக்கு? இப்ப பாரு மேனேஜர் சார் அவரே வந்த அன்னைக்கு half an hour தலையா நின்னுட்டு தான் வேலைக்கே ஜாயின் பண்ணாரு. சாரி சாரி. சரி சரி. குமார், என்னையில இருந்து நீ அந்த பொண்ணை திட்டக்கூடாது. நான் தான் திட்டுவேன். ஏன்? ஏன்னா திட்டுறவங்கள தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப நான் பேசுறதையே விட்டுருவா? நோ, நீ அவகிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசணும். அது எதுக்கு? ஜொல்லு விடுறவங்களை கண்டா பொண்ணுங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன முடிஞ்சா 2 பேரும் சிரிக்கும் போது கை அடிச்சுக்கங்க. இல்லப்பா, சில பேர் சிரிச்சு பேசும்போது கை தட்டிப்பாங்களே, அத சொன்னேன். டேய் பள்ளி, இங்க வா, இங்க வா. ஏய், உனக்கு தெரியலடா, அத பண்ணி கேட்டு. ஏய் படா. ஏய் ப்ளீஸ் பா, எனக்காக பண்ணு. இம்சா இவன். வாடா. அதே ஸ்டாப்னு மேலே நிக்கிறீங்களடா, கீழே வாங்கடா. இது மட்டும் வேண்டாம், வேற வேற. ஓகே, இது பரவாயில்ல, நீ போ. டேய், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, உனக்கு தெரியும்ல? தெரியும், ஆனா நீ எனக்காக பண்ணணும். என்னடா சொல்ற? ஏன்னா அந்த பொண்ணை நான் ட்ரை பண்ண போறேன். அது நடக்காது, அது நடக்காது, அது நடந்தாலும் அதுக்கு பிடிக்காது. எந்த படத்துல வருது இந்த பாட்டு? எந்த பத்திலயும் வரல, புதுசா ட்ரை பண்றேன். டேய், அது நடக்கும் நடக்கும் அவளுக்கு பிடிக்கும்னு பாட வேண்டியதாடா. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பாட முடியும். பாடுறா. அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்காது. டேய் மச்சி, வாடா ஒரு டீ சாப்பிட்டு போலாம். ஏய், ஒரு டீ 5 ரூபாய்னா 2 டீ 10 ரூபாய். அந்த 10 ரூபாய்க்கு நான் 2 செங்கல் வாங்குவேன். இப்படியே 10 நாள் சேர்த்தா ஒரு சிமெண்ட் மூட்டையே வாங்குவேன்டா. காசுனாலே கல்லு மணல் சிமெண்ட் தானா? இதை விட்ட வேற எதுவுமே தெரியாதா உனக்கு? தெரியாது. வாடா, நான் வாங்கி தரேன். அண்ணா 2 டீ போடுறேன். சாவி ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? காரியத்தையே கெடுத்துட்டீங்களே. டேய், நீ இன்னும் முளைக்கவே இல்லடா, அதுக்குள்ள விளைச்சலுக்கு ஆள் தேடுறியா? என்ன வயசு உனக்கு? இதுக்கெல்லாம் மனசு இருந்தா போதும், வயசு தேவையில்லை. வீட்டுக்கு போனா பொண்ணோட அப்பன் தொல்லை, ஸ்கூலுக்கு போனா டீச்சருங்க தொல்லை, அப்படியே வெளியே வந்தா அவங்கள மாதிரி அண்ணனுங்க தொல்லை. அடி, வயசுக்கு மீறின வேலையை பண்ணிவிட்டு வாய் கூசாம பேசுறான் பாத்தியா? என்னடா உன் பேரு? மன்மதன். பேர்ல பெப்பர் வச்சிருக்கல, இது கூட பண்ணலன்னா எப்படி? எனிவே பேட் லக். டேய், சின்ன பையன்டா, இவங்கிட்ட போய் இப்படி பேசுற? யாரு இவனா? டேய், வயசுல பண்ணா பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லலாம், இது சைஸ்ல பண்ணுது பேட் ஆஃப் லக் தான் சொல்லணும். இது போயாவா? டேய், உன்னையெல்லாம் அப்படியே டேய், கையில சுத்தமா பணமே இல்லடா, ஒரு 5000 இருந்தா கூட. கடையை விரிச்சிட்டானுங்க. பெத்த அப்பனுக்கு கொடுக்கறதுக்கு ஏன்டா இவ்வளவு யோசனை பண்ற? உன்னை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? குர்ரா குர்ரா. 5000 இல்ல, 2000 தான் இருக்கு. நம்ம குடும்பம் 5000 கேட்டா 2000 தர. வீட்டுல கல்யாணம் மட்டும் இருந்திருந்தா இதெல்லாம் உன்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன். எனிவே பேட் ஆஃப் லக். என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? கேட்டதை கொடுத்திருந்தா பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லியிருக்கலாம். கொடுக்கல, பேட் ஆஃப் லக் தானே சொல்ல முடியும். கேப்பு, கிளாஸ், டி-ஷர்ட், கையில செயின், முக்கா பேண்ட், ஷூ, 10வது கையில ஒரு பீர், இதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு சுத்தணும். ஆனா நீ போட்டுக்கிட்டு சுத்துற, நான் தான் உனக்கு சொல்லணும் பேட் ஆஃப் லக். புள்ள ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை கிரேப் வாட்டர், எத்தனை ஹெல்த்தி ட்ரிங்க் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸ்டாப். கண்டினியூ. என்ன வளர்க்கறதுக்கு மொத்தமா நீ 30 பாட்டில் தான் வாங்கி கொடுத்துருப்ப. எப்ப நீ எனக்கு பீர்னு பேர் வச்சியோ அன்னையில இருந்து உனக்கு பீரா வாங்கி கொடுத்து நாரா தேஞ்சு போயிட்டேன். நான் பாட்டில கணக்கு பண்ணா 10,000 தான். என்னமோ 2 பேரும் மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்க. நீயாவது அவனுக்கு புத்திமதி சொல்லு. என்னை எவன் கேட்க முடியும்? ஐயோ, படுத்துறானுங்களே. இவன் எனக்கு அப்பா இல்லடா, என்ன அழிக்க வந்த வெப்பன். வணக்கம். உட்காருங்க. எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டேன். இந்த வருஷம் சனி பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியிலிருந்து நகர்ந்து 6ஆம் இடமான கன்னி ராசிக்கு வந்துட்டார். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஜாதகமும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஒரு ஜாதகத்தை தவிர.
டிரைவருடைய ஜாதகம் உங்களுக்கு பாதகமா இருக்கு. கஷ்டப்படுறதை விட கட்டத்தை நம்புறவன் நான். அது சரியில்லைன்னா அப்போ கிட்ட வேலை இல்லை, அனுப்பிடுங்க. 10 வருஷமா எல்லா நல்லது கெட்டதுக்கும் உங்க கூடவே இருந்திருக்குமா. பெத்த பிள்ளையா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். திடீர்னு ஜாதகம் சரியில்லைன்னு அனுப்புறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. அர்ஜுனனுக்கு தேரோட்டி கண்ணன் மாதிரி அம்மாவுக்கு நீ ஒரு நல்ல காரோட்டி தான். ஆனா சனி பார்வை சரியில்லையே. ஜோஷியரே, எதுக்கு வீண் பேச்சு? விரட்டி விடுங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வெளியில போயிட்டு வாயை திறக்காம இருக்கணும்ல. எங்களுக்கும் குடும்பம் குட்டியெல்லாம் இருக்கு. கட்டம் சரியில்லைன்னா கடவுள் கூட காப்பாத்த மாட்டான். தூக்கி போடுங்க அவனை. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இறங்க சொல்றீங்க? இந்த காருக்கு இன்னும் டியூ கட்டலாம், அதான் எடுக்கிறோம். தள்ளுடா. ஹலோ, சீசிங் ஆர்டர் இருக்கா? சீசிங் ஆடுறா. ஏய், யார்கிட்ட கேக்குற? நாங்க கருணாவோட ஆளுங்க, கழுத்த அறுத்துருவோம். இவங்கிட்ட என்ன பேச்சு? இந்த வண்டிக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணிருக்கேன். டியூ கட்ல வண்டி எடுக்கறாங்க. கொடுக்க வேண்டியதானே? சீசிங் ஆர்டர் இருக்கா? சீசிங் ஆர்டரா? ஆமா. எங்கிட்டயா கேக்குற? நீங்க பாட்டு வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுவீங்க. ஓனர் வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? கர்ணா வந்து எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லு. அத நீயே போய் ஓனர் கிட்ட சொல்லு. இல்லன்னா சீசிங் ஆர்டர் கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு போ. என்னடா எதிர்த்து பேசிட்டு இருக்க?
வாங்க 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 ஐயா வாங்க. நீங்க வந்திருக்க வேணாம். ஒரு phone பண்ணுங்க, நானே வண்டி கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன் ஐயா. என்ன குமார் இப்படி பண்ணிட்ட? அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க சார்? இதெல்லாம் உனக்கு புரியாது குமார், புரியாது. இருக்கிற இடத்துக்கு சாமி வந்தா விளக்கேத்தி வரவேற்கலாம். ஆனா இவன் சாக்கடை, அதுல விழுந்தாலும் எடுக்காம போக மாட்டான். ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ குமார், எந்த சூழ்நிலையிலையும் நீ இவனுக்கு எதிரியா மட்டும் ஆயிடாத. இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. போ போ குமார், போ, போய் வேலையை பாரு, போ. எங்க இன்னும் 2 கல்லு வையுங்க, வேலை சீக்கிரமா முடியணும்ல. போதுண்டி கோகிலா, கழுத்து சுளிக்க போகுது. எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்டாட்டி. எப்ப பார்த்தாலும் இதே போ, சொல்லுங்க. பார்த்து போ. வாமா, சீக்கிரம் வாமா. பிடி. ஏன்பா இவ்வளோ கலவையை சிந்தறியே, இது ஒவ்வொன்றும் பணம். இது சிந்தாம செய்யக்கூடாதா? சிந்தாம பூசணும்னா நீங்க தாங்க செய்யணும். டேய் வாயை மூடுறா. பணத்தை போட்டவங்க கேட்க தான் செய்வாங்க. நாம தான் பொறுப்பா வேலை பார்க்கணும். சாரிம்மா, நீங்க வாங்க. டேய் கலவையெல்லாம் அள்ளி சுத்தமா வேலையை பாருங்க. நீங்க வாங்கம்மா. அம்மா சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் ஆரம்பிச்ச ஒரு அபார்ட்மெண்ட்டே முடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனா நீங்க 2 வருஷமா இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்து சீக்கிரத்துல முடிக்க கூடாதா? என் பையன் ஒருத்தன் சம்பாதிக்கிற சம்பாத்தியில தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் மேலே ஏறுது. அதனாலதான் மேஸ்திரி தாமதமாகுது. சரிம்மா, நீங்க சொல்றது எனக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. கடனை உடனே வாங்கியாவது வீட்டை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம்ல. கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டிட்டு திருப்பி கட்டுறதுக்கு கஷ்டப்படுறதும், கட்ட முடியலன்னு வீட்டை வித்து கடனை கட்டுறதும் எனக்கு சரி வராது மேஸ்திரி. கவர்மெண்டே கடன் வாங்குதான். கோகிலா, இந்த காலத்துல கடன் வாங்காம யாராலையும் எதையுமே செய்ய முடியாது. வாயை மூடுங்க. கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது. ஆனாலும் சீக்கிரமா வீட்டை கட்டி முடிக்க நான் பாக்குறேன். அம்மா, நான் எத்தனையோ வீட்டை கட்டியிருக்கேன். உங்க வீட்டை கட்டி கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. வரேம்மா. கல்ல வைங்க. என்னப்பா மேஸ்திரி என்ன சொல்லிட்டு போறாரு? உங்க அம்மாவுடைய அருமையெல்லாம் பெருமையா சொல்லிட்டு போறார். குமாரு, நம்ம குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் வீட்டை உடனே காலி பண்ணணும்னு வம்பு பண்றான். ஓகே. அம்மா என்னடான்னா கடனே வாங்க மாட்டேன்னு கராரா இருக்கா. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா அந்த வீட்டை கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சிடலாம். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லவா? சொல்லுங்கப்பா. ஏன் குமார்? அப்பா நீ பேங்க்ல ட்ரை பண்ணி பாரு. அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? இது உங்க அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ என்ன பிச்சு பராண்டிடுவா. அப்பா ஏங்க இங்க என்ன பண்றீங்க? போய் வேலையை பாருங்க. சரிம்மா. குமாரு, அம்மா இந்த அடமானம் வச்சுட்டு இந்த வாரம் வேலை செஞ்சவங்களுக்கு கூலியை கொடுத்துருப்பா. அம்மா, தங்க ஒண்ணு இது ஒண்ணுதாம்மா அவங்க கிட்ட இருந்தது. நீ இருக்கடா, போ. இதை பாருப்பா, எங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லாருக்குமே லோன் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை தான். ஆனால் அதுக்கு எல்லாரும் தகுதியாக இருக்காங்களான்னு பார்த்து லோன் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. இது வரைக்கும் 10 காசு கூட கடன் வாங்காம தான் சீலிங் போடுற வரைக்கும் வீடு கட்டியிருக்கோம். இப்போ நீங்க லோன் கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் எங்களுக்கு கடன் சார். என்ன சொல்ல வர்றேன்? வீட்டு பேர்ல கடன் கேட்குறேன் சார். வேற ஏதாவது செக்யூரிட்டி இருக்கா? அந்த செக்யூரிட்டி கூட ஓகேவா சார்? என்ன கிண்டலா? சரிப்பா, ஐடியாவது கட்டியிருக்கிறியா? சார், ஐடி பார்க்கெல்லாம் கட்டியிருந்தா நாங்க ஏன் சார் லோன் கட்டி இங்க வர போறோம்? நான் கேட்டது இன்கம் டாக்ஸ். சம்பாதிக்கிறதுக்கு டாக்ஸ் கட்டணும். சார், சம்பாதிக்கவே சரியா தெரியல, இதுல எங்க சார் டாக்ஸ் கட்டுறது? சரி தம்பி, லோன் கொடுக்கணும்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. வெறும் நிலத்தை வச்சுக்கிட்டு எப்படி லோன் கொடுக்க முடியும்? சுத்தம். சரிங்க சார், நாங்க வர்றோம். தேங்க்ஸ் சார். சரிங்க சார், நீங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அதை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நமக்கு லோன் இல்லைன்னு சொன்ன பேங்க்ல நம்ம காசு 1 ரூபா கூட வச்சிருக்கோம். எல்லாத்தையும் எடுத்துருவோம். எவ்வளவு மச்சான் வச்சிருக்க? 350 ரூபா. 350 ரூபாயா? ஆமா. மினிமம் பேலன்ஸ் 500 ரூபா ஆச்சாடா. சரி, அதை விடு. அதையும் விட்டு கூடாது. நான் ஃபில் பண்ணு. ஏய், பென் இருக்கு? டேய், பாக்கெட்டே இல்ல, பென் கேக்குறேன். அப்புறம் எப்படி ஃபில் பண்றது? அவர்ட்ட கேளு. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் பேனா கொடுக்க முடியுமா? வருங்கால இந்தியா இளைஞர்களோட கையிலேன்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னா பேனா கூட இல்லாம இருக்கீங்க. அதான் உங்க கையில இருக்கே. பேசலாம். உனக்கு அறிவு இல்ல, மூளை இல்ல, புத்தி இல்ல. சார், 3மே ஒண்ணுதான் சார். சார் சார்,
ஒரு பேனா தானே கேட்டா, அதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க? என்ன சார்? வெட்ட போறவன் கையில அருவாளோட போகணும். இப்படி வெறும் வச்சுக்கிட்டு ஆக்சுவலி சார் ஆமா. யோ பேனா வாங்கினா கொடுக்க மாட்டியா? ஆளு மூஞ்சி பாரு. டேய் அப்ப அது உன் பேனா இல்லையா? நான் பேனா கேட்கும்போது அவர் என்ன இப்படித்தான் திட்டினாரு. அதனாலதான் நானும் உங்களை அப்படி திட்டினேன். தேங்க்யூ. ஐயோ எங்க இருந்துடா வர்றீங்க? டேய் மச்சான், இந்த ஏரியா சரியில்லை, அங்க ட்ரை பண்ணு. டேய் நீ நான் பொண்ணை கேட்க போற, பெண்ணு தானே கேட்க போற, கேளுடா. சரிடா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்குறீங்களா? சரி சரிடா. ஹலோ, உங்ககிட்ட தாங்க கேக்குறேன், பேனா கொடுங்க. என்னடா ஒரு பேனா கொடுக்கறதுக்கு இப்படி யோசிக்கிறாங்க? நான் தங்கமா அது? ஆமா, தங்க பேனா தான் இது. அதான் யோசிக்கிறேன். ஐயோ இது அடுத்த கேஸ் போல இருக்கே. சரிங்க, தங்கமாவே இருக்கட்டும். ஆனா நான் திருட இல்ல. இந்தாங்க. நான் திருடன் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? மூடி எடுத்துட்டு கொடுத்தா அதாங்க அர்த்தம். சாரி. தேங்க்யூ. ஹலோ 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 ஹலோன்னு நான் சொன்னேன். ஏங்க அப்படி கத்துறீங்க? ஃபோன் தான் உங்களுது, தேங்க் இல்ல. என்ன சார் படிங்க, இங்க பாருங்க. வெளியே போய் பேசுங்க. சாரி சார், சாரி. ஹலோ 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 ஹலோ, ஹலோ. நான் மன்மதன் பேசுறேன். தெரியுது, சொல்றா. பேங்க்ல தானே இருக்க, பணம் கையில இருக்குல்ல? என்கிட்ட பணம் இல்ல. அம்மா உன்கிட்ட பணத்தை கொடுத்து பேங்க்ல போட சொன்னதை நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என்கிட்டயே போய் சொல்றியா? மாடு, எரும மாடு. நீதான்டா மாடு. நீதான் மாடு. நீதான்டா எரும மாடு. மாடு மாடு வீட்ல வந்து உன்னை வச்சுக்கிறேன் இரு. எரும மாடு வர இருடா மாடு. சரி, நானே மாடா இருக்கேன். நான் சொல்ற நம்பருக்குலாம் மறக்காம ரீசார்ஜ் பண்ணிடு. ஐயோ பேனாவை மறந்துட்டனே. போதும், எப்படி என்னாலும் 350 ரூபா தான். ஏய் குறா. டேய் டேய். ஏங்க செல்போன் பேசிக்கிட்டே இந்த பக்கம் ஒரு பொண்ணு போச்சு பாத்தீங்களா? இல்லையே. டேய் கையில செல்போன் வச்சிருந்தா கை குழந்தைய மறந்துறாங்க, பேனாவா ஞாபகம் இருக்க போகுது. எங்கடா வெளியிலயும் காணமேடா. தங்க பேனான்னு வேற சொன்னால. மச்சான் அவதான் பீலா விட்டு போறானா, அதை நீ நம்புறியா? இங்க பாரு, நீ தங்க பேனாவா? 3 ரூபா பேனாக்கெல்லாம் 3 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாது. நீ வண்டி எடு, நாளைக்கு நான் பேக் தான் கொடுத்துறேன். தங்கன்னு தான்டா சொன்னா. சரிடா கொடுத்துறேன், பத்திரமா வச்சிருக்கேன், போதுமா? போ வண்டி எடு. சார் சார், இங்க ஒருத்தர் சிவப்பா செக்கர் ஷர்ட் போட்டு நின்னுட்டு இருந்தாரே, அவரை பாத்தீங்களா? அவர் அப்பவே போயிட்டாரே. ஐயோ என் பேனா. ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க பேனாவை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. உன்னாலதான். என்னாலயா? ஆமா, நீ ஃபோன் பண்ணதுனால தான் செல்ல சிக்னல் இல்லாம நான் பேங்கை விட்டு வெளியே வந்தேன். அந்த கேப்ல அவன் பேனா எடுத்துட்டு போயிட்டான். இதெல்லாம் ஒரு காரணமா? முகம் தெரிஞ்சவங்க ஒரு பொருளை கேட்டாலே கொடுக்கறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல யாருன்னே தெரியாத ஒருத்தன் கிட்ட நீ தங்க பேனாவை கொடுத்து ஏமாந்துட்டு வந்து நிக்கிற. நாளைக்கு நீ உன்னையே தொலைச்சிட்டு வந்து நின்னா டேய், ஒரு தம்பி மாதிரியா பேசுற நீ? அக்காங்கிறதுனாலதான் அக்கறையோட பேசிக்கிட்டு இருக்கேன். உன் வயசுக்கு இதெல்லாம் புரியாது, தெரியாது. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்க பிறந்து இந்த மெட்ராஸ்ல எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ எனக்கு தெரியல. என்னாச்சுமா? கொட்டிட்டானா? அக்கா மேல கை வைக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? சொன்னனா இல்லையா? என்னம்மா வலிக்குதா? சொல்லுமா, நல்லா கொட்டிட்டானா? சொல்லு சொல்லு. வேண்டாம்மா. செய்வியா? செய்வியாடா? நீங்க போங்கம்மா. உனக்கு ஒண்ணும் இல்லையா? இல்லம்மா, நீங்க போங்க. நீங்க போங்க. சாரிடா. சாரி. ரொம்ப வலிச்சது, அதான் கத்திட்டேன். சாரிடா. சாரி.
உங்களை இருங்க இருங்க இங்க சொல்றத கேளுங்க. ஏங்க கத்துறீங்க? நான் எழுதிட்டு பேனா கொடுக்கலாம்னு தேடி பார்த்தேன். நீங்க தாங்க அங்க இல்ல. இல்லனா அப்படியே எடுத்துட்டு போயிடுவியா? முதல்ல என் பேனாவை கொடு. ஹலோ, உங்க பெண் என் ஃப்ரெண்ட் கிட்ட பத்திரமா இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கா? இருந்ததை கொடுத்துட்டு நடந்து வாங்குற கதையா இருக்கு. எங்க போகணும்? ஓயமார்ல தாங்க என் ஃப்ரெண்ட் இருக்கா. நீங்க கோச்சிக்காம என் கூட வந்தீங்கன்னா உங்க பேனா என்ன பண்றது? வா. ஐயோ, என் பைக், என் பைக். இங்க இருந்து என் பைக் காணோம். ஏங்க அந்த ரெட் பைக்கா? அதேதான். அத இப்பதானே போலீஸ் எடுத்து போச்சு. போலீஸ் எடுத்துட்டு போச்சா? ஆமா. பாத்துட்டு தான் சும்மா இருந்தியா? அது உங்க பைக்னு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு போனா திட்டுவாங்க. டைம் வேற ஆச்சு. இது பார், உன்னாலதான் என் ஸ்கூட்டி போச்சு. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீ தான் எடுத்து தர. என்னால போல. நீங்க நோ பார்க்கிங்ல நிறுத்திட்டு வந்தீங்கல்ல, அதனால போச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பேனாவை நீ எடுத்துட்டு போனதுனால தான் இந்த பிரச்சனையே. பெனால்டி கட்டி நீ தான் என் ஸ்கூட்டி எடுத்து தரணும். என்னங்க அநியாயமா இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா என் பேனா போச்சு. செகண்ட் டைம் பார்த்தா என் ஸ்கூட்டி போச்சு. எல்லாம் உன்னால தான். என் பேனா ஸ்கூட்டி இப்ப வரணும். இல்ல நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னங்க மிரட்டுறீங்களா? போய் பண்ணுங்க போங்க. பண்றேன் பாரு. ஏங்க என்னங்க ஒரு பேச்சுக்கு சொல்ல போறீங்க? ஏங்க நில்லுங்க. சரிங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். வாங்க வாங்க. உங்ககிட்ட ஓசியில பேனா வாங்கி எழுதுனதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உட்காருங்க, கொஞ்சம் தள்ளியே உட்காருங்க. நீங்களும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. என்னடா அம்பி, நவுல எது பிரச்சனையா? எவ்வளோ கேப் மெயின்டைன் பண்ற? ஏண்டி அம்மா, அவன் தான் கோவத்துல இருக்கான். நீயாவது நெருங்கி உட்கார்ந்து என்ன மாதிரி கட்டி பிடிச்சுட்டு அவ்வளோமா இல்லையோ? ஐயோ மாமி, உங்ககிட்ட நாங்க லவ்வர்னு சொன்னோமா? இதெல்லாம் சொல்லணுமா? பார்த்தா தெரியாது. இது வேறயா? கோவத்துல லவ்வே இல்லைங்கிற நீ? அப்படின்னா ஃப்ரெண்டா? இல்ல. அப்ப அண்ணன் தங்கையா? இல்ல. அப்படின்னா தெரிஞ்சவனா? இல்ல. பக்கத்தாத்து ஏத்தாத்து ஆபீஸ் இருக்கவாளா? ஐயோ மாமி இல்ல. இப்படி எதுவுமே இல்லைன்னா அப்ப லவ் தானே? ஓட்டவாய் மாமி, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நீங்க வேலையை பாருங்க. என்னடா அம்பி, நீயும் கோவப்படுற? இப்ப இப்படிதான் இருக்கும். கல்யாணமாகி கட்டில் போய் கட்டி பிடிச்சா காத்து போக கூட இடம் இருக்காது. என்னென்ன சொல்றேன்? கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போயிட்டு அம்பிக்கும். நாமளும் இப்படிதானே இருந்தோம். வெக்கமா இருக்கு. ஐயோ மாமி, சற்று சும்மா இருக்கேலா? சிக்னல் வந்துச்சு, கிளம்புங்க. விழுந்துட்டா? ஹலோ, உள்ள வரீங்களா? மேடம், உங்க கார் நோ பார்க்கிங்ல இருக்கவே தான் எடுத்திருக்காங்க. சார், அந்த ரெட் கலர் ஸ்கூட்டி. ஒரு நிமிஷம், 350 பணம் கொடுங்க. 350யா? கஷ்டப்பட்ட பணம் எப்படிலாம் போகுது. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க கீ, வண்டி எடுத்துக்கங்க. ரெசிப்ட் வாங்கிட்டு போங்க. இந்தாங்க. போங்க. பாத்தீங்கல்ல, உங்களுக்கு வேணா பில் போடல, பெனால்ட்டியில பாதியை பணமா கொடுத்துட்டு காரை எடுத்துட்டு போங்க. அம்மா தாயே, உன்கிட்ட பேனா வாங்கினதும் போதும், பெனால்ட்டி கட்டினதும் போதும். கிளம்பு, கும்பிட்டது போதும், கிளம்பு. ஐயோ, என் பைக்! ஐயோ, ஐயோ, என் பைக் காணோம். ஐயோ, இங்க தான் நிறுத்தி வச்சிருந்தேன். எங்க போச்சு? ஐயோ, என் பைக்! என் பைக்! ஹலோ, என்ன நக்கல் பண்றீங்களா? என் பைக் காணோம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. சார் 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 சார், இங்க நிறுத்தி என் பைக் காணோம் சார். சரி, உள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். சார், என் பைக்! ஐயோ! சார் சார் சார், என்ன சார் இது? போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிப்பாட்டி இந்த பைக் காணோம்னு சொல்றேன், பொறுப்பையெல்லாம் பேசிட்டு போறாரு. அட போப்பா, போன வாரம் இங்க நிக்க வச்சிருந்த ஐயா ஜிபே தூக்கிட்டு போயிட்டாங்க. பெருந்தவன் தூணர காணு கேட்க வந்துட்டா. போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு போ. என்ன சார்? ஹலோ 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 ஹலோ, சிரிக்கிறத நிறுத்துங்க, இல்லைன்னா நான் திட்டிடுவேன். ஐயோ!
கம்ப்ளைண்ட் கொடுங்க. போங்க. சார் வெளியில நிறுத்தி இந்த பைக்கை காணோம் சார். என்ன சார் பைக்கை காணோன்ற சிரிக்கிறீங்க? நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. வண்டியை கண்டுபிடிச்சா கூப்பிடுறோம், போயிட்டு வாங்க. இதே டைலாக் தான் எல்லார்கிட்டயும் சொல்றீங்க. பாப்போம். ஹலோ, உன்னால தான் என் பைக் போயிடுச்சு. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கேன். கிடைச்சா ஓகே, இல்லன்னா நீ தான் எனக்கு வேற பைக் வாங்கி தரணும். புரியுதா? பைக் கிடைக்கலனா அத பத்தி அப்புறம் யோசிப்போம். முதல்ல வந்து என் பேனா வாங்கி கொடு. ஏமா அந்த பேனாவை நீ விட மாட்டியா? சரி சரி ஏறுங்க போலாம். நீங்க ஏறுங்க. ஹலோ, ஓட்டுறவங்க தான் முதல்ல ஏறணும். ஏறுங்க. நான் முதல்ல ஏறினா என் ஷோல்டர் பிடிச்சிட்டு நீ ஏறலான்னு பாக்குறியா? அம்மா தாயே, நான் அப்படி நானே தலையக்கார் கம்பியில தாங்க உட்காந்துருக்கேன். இங்க பார்த்தல போகும்போது பெரிய பைக்கு அவன் இவால வச்சு ஓட்டினான், வரும்போது சின்ன பைக்கு இவ அவால வச்சு ஓட்டுறா. மாத்தி மாத்தி ஓட்டுறதுலயும் ஒரு சுகம்தான். என்ன சொல்றேன்? போங்கண்ணா, என்னைக்காவது என்ன ஓட்ட விடுறல? அவ லவர்ஸ் இளம் வயசு மாத்தி மாத்தி ஓட்டிக்கிறா. நோக்கு வயசாயிட்டோ நீ எப்படி பிடிச்சிட்டு ஓட்டுவ? பழக்கம் இருக்கோ? அப்புறம் என்ன பயப்படுறேன்? அது இல்லடி அம்புஜம். சத்த இருமா. ஏண்டா அம்பி, போகும்போது அவதான் கோபத்துல தள்ளி உட்கார்ந்துருந்தா, நீ ஏன் தள்ளி உட்கார்ந்துருக்க? கிட்ட நெருங்கி உட்கார்ந்து போகலாமா இல்லையோ? மாமி, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நாங்க லவ்வர்ஸே இல்ல. அழகான பொண்ணை பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு ஏன்டா போய் சொல்ற? ஓ மாமி, லூசானி. உங்க மாமா கூட இப்படிதான் சொல்லிக்கிட்டே என்ன இடுப்புல கில்லுவா. ஏண்டி அம்மா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவதா. வரட்டுமா? டி எப்ப கரெக்ட் பண்ணிக்கோடா. ஏங்க வண்டி ஆட்டம் ஓட்டுங்க. நான் ஓட்டுனேன், இப்படியே ஓட்டுனேன். பொம்பளைங்க டபுள்ஸ் ஓட்டினா ஆடதான் செய்யும். ஆம்பளைங்களுக்கு ஓட்டி ஓட்டி பழக்கம். ஆட்டாம ஓட்டலாம். பயமா இருந்தா இறங்கி ஆட்டோல வா. ஆளே போயிருப்போம். இதுல ட்ரெஸ் முக்கியமா உனக்கு? உன் பின்னால உட்காரும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது விலங்க நடக்கும்னு. நடந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பேனா எனக்கு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு என்ன நடந்தாலும் நீதான் பொறுப்பு. ஏய், நான் தான் பொறுப்பா? ஹலோ, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. ஒரு பேனாவால இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இதை இன்னையோட மறந்துடணும். அந்த மாமியும் மாமாவும் நம்மள லவ்வர்னு சொன்னாங்கல்ல, அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் ஃபீல் பண்றது, அப்புறம் என்ன ஃபாலோ பண்றது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுமா. புரியுதா? ஹலோ, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய டயலாக். முன்னாடியே நீ சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறியா? முதல்ல என் பேனாவை வாங்கி கொடுக்குற வேலையை பாரு. சரி சரி, முதல்ல மேலே ஏற வழியை பார்ப்போமா? தள்ளி விடுறியா? ஹலோ, எது தூக்கி விடுறேன். வா மேல வா. புடி. கை கொடு. லவர்ஸ் போல இருக்கு. என்ஜாய் பண்ணட்டும். நமக்கு தான் ஒன்றும் கிடைக்கல.
அங்க இருக்கான் வா பிர்பால் ஏடா பாட்டி டேய் டேய் நில்றா டேய் பிர்பால் நில்றா டேய் சொல்றல டேய் டேய் யாரோ புடிங்கடா புடிங்கடா டேய் உனக்கு என்னடாச்சு ஏன்டா ஓடுற ஓடணும் தோணுச்சு ஓடணும் இப்ப நிக்கணும் தோணுச்சு நிக்கிறேன் இதோட நீ எங்க நின்ன நான் தானே பிடிச்சேன் பாலே டேய் அவங்க கிட்ட பேனா கொடு இதுக்கு தான் இவ்வளவு தூரம் வரீங்களா இந்தா டேய் இந்த பேனா இல்லடா அவங்க பேங்க்ல கொடுத்தாங்கல அந்த பேனாவை கொடு அது இல்லையே இல்லையா தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சிருச்சா? தங்க பேனாவை தொலைச்சிட்டீங்களா? என்ன விளையாடுறீங்களா? அதோட விலை என்னன்னு தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். 1 லட்சமா? 5000 ரூபாய்க்கு 1000 கேள்வி கேட்டான அந்த சேட்டு. குறனா என்னடா சேட்டு கிட்ட வளர்ற? அந்த பொண்ணு அத தங்க பேனான்னு சொல்லிச்சா? அது உண்மையான செக் பண்றதுக்கு சேட்டுக்கிட்ட போனேன். அவன் ஆமான்ட்டான். சரி சேட்டுக்கிட்டே சேஃப்டியா இருக்கட்டுமேனு அங்கேயே வச்சுட்டு ஒரு 5000 வாங்கி வந்துட்டேன்டா. பணத்தை வாங்கிட்டியடா போடா எங்க பேனா. டேய் அந்த பணத்தையாவது எடு. என்ன மச்சான் 3 ஸ்டார் ஹோட்டல்ல சோடாவும் பீர் மிக்ஸ் பண்ணி குடிச்சே மறந்துட்டியா? கவுத்துட்டியடா. ஓஹோ, கூட்டணி வச்சுதான் கூத்தடிச்சிங்களா? இல்லங்க நான் ஒரு பீர் தான் சாப்பிட்டேன். மீதில என்ன சாப்பிட்டான்? ஏடா போட்டுறியா? உங்க கணக்கு கேட்க நான் இங்க வரல. எனக்கு என் பேனா வேணும். என் பேனா வரல. ஏய் என்னடா சொர்க்கமே தெரியுதுன்னா அங்க சொக்கா எப்படி இங்க பேனா பேனா எவன்டா கண்டுபிடிச்சான் அந்த பேனாவை? பாப்பா சாரி சேட்டு இந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு அந்த பேனாவை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பாருப்பா ஏற்கனவே உங்க அம்மா நகை வச்சு வீடு கட்டணும்னு நிறைய பணம் வாங்கியிருக்கேன். 1 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் வட்டி கட்டணும். மறுபடியும் வைக்கிறியே எப்படி மீட்ட போற? சேட்டு எங்க அம்மா நகையை வித்து தான் பணம் கொண்டு வர சொன்னாங்க. வித்துட்டா அம்மா ஆசையா வாங்கின நகை போயிடுமேன்னு தான் உங்ககிட்ட அடகு வச்சேன். நான் சீக்கிரம் மீட்டுருவேன், நீங்க பயப்படாதீங்க. அச்சா இந்த பேனா இப்ப எல்லா வீட்டு வேலை முடிஞ்சுதா? எங்க முடிஞ்சது? உனக்கு வட்டி கடை தெரியா இருக்கு. பேட் ஹாபிட்ஸ், வெரி பேட் செட். தேங்க் யூ சேட்டு. வாப்பா வரேன். அச்சா அடிக்கடி வாங்கோ. அடிக்கடி வரதுக்கு இது என்ன பாத்ரூமா? போயா நீங்க கிளம்புங்க. நீங்க பொறுமையாவே பேனா கொடுத்துருக்கலாம். இவ்ளோ கஷ்டப்பட்டு எதுக்கு? ஏங்க உங்க பேனாவை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? அது சரி. நீங்க கிளம்புங்க. ஸ்டார்டிங் ப்ராப்ளமா? வராத. பீர்பாலு கடையை போட்டீங்க, வியாபாரத்தை நடத்துங்க. கையில சுத்தமா பணமே இல்லடா. ஒரு 2000 தான் கொடுவேன். அப்பனுக்கு 2000 கொடுக்க இப்படி யோசிக்கிறியே? நீ எல்லாம் ஒரு புள்ளையா? உனக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சிருக்க தெரியுமா? நீ உழைச்சு தேயல, பின்ன குடிச்சு குடிச்சு தாண்டிட்ட. அப்படி தேஞ்சு நீ குடிக்கிறத விடல. டேய், இதே அடக்கடையில தான் என் கையில கடந்தது, காலில் கடந்தது, கழுத்துல கடந்தது, எல்லாத்தையும் கலட்டி அடகு வச்சு தான் உன்னை படிக்க வச்சேன். இப்ப நான் காசு கேட்டேங்கிற காரணத்துக்காக என்னை எதிர்த்தா பேசுற? ஸ்டாப். யூ கண்டினியூ. 8வது வரைக்கும் படிக்க வச்சதுக்கே இவ்வளவு பில்டப்பா? என்னமோ நீ போட்டுனதெல்லாம் கழட்டி அடகு வச்ச மாதிரியே ஃபீல் பண்ற. அதெல்லாம் எங்க அம்மா கல்யாணியோட நகைன்னு எனக்கும் தெரியும். ஏதோ என்ன பெத்து தொலைச்சிட்டியேங்கிற ஒரே காரணத்துக்காக கொடுக்குறேன். சரி சரி, 2000 கொடு, நான் கிளம்புறேன். 2000 இல்ல 90 தான் இருக்கு. ஏண்டா 2000 கேட்டா 90 தரியா? பேட் ஹாபிட்ஸ். என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? இந்த காக்கா கிட்ட வேற எப்படி பேச சொல்ற? நான் கேட்டதை கொடுத்திருந்தா குட் ஹாபிட்ஸ்னு சொல்லிருப்பேன். கேட்டதை கொடுக்கல, அதான் பேட் ஹாபிட்ஸ்னு சொன்னேன். வரண்டா காக்கா. இவெல்லாம் ஒரு அப்பன். காக்கா காக்காக்கு சோறு வச்சா எச்சம் தான் போடும். என்ன அதுக்குள்ள அது கேட்டுச்சா? சொல்லிட்டு போயிருப்பானோ? இந்த பக்கம் வா. எக்ஸ்கியூஸ் மீ, மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். கேக்குறது கடை, இதுல என்ன இங்கிலீஷ்? பாத்தியாடா
10 கோடி கடன் தர்றவங்க கூட இப்படிலாம் கேட்க மாட்டான். ஒரு மேட்ச் பாக்ஸுக்கு பஞ்சிட்டேலாக்கா? பஞ்சரான டயர் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எங்கிட்டே கேள்வி கேக்குறியா? தள்ளு. ஐயா கருவா பயலுக்கு பேச்ச பாரு. டேய் எங்க போனாலும் வாங்கி கட்டிக்கிறதே உன் வேலையா போச்சுடா. ஆமா, அவளுக்கு கொடுத்துட்டாலும். டேய் அங்க கேளுடா. ஏங்க கொஞ்சம் தீப்பெட்டி கொடுக்குறீங்களா? டேய் ஏற்கனவே அவகிட்ட பேனா வாங்கிட்டு உன் பைக்கு போயிடுச்சு. இப்ப தீப்பெட்டி வாங்கினா என்ன போகும்னே தெரியாதுடா. நான் வெளியே வாங்கிட்டு வந்துடுறேன், நீ அவகிட்ட கேட்காத. சாமி அந்த பக்கம் இருக்கு. கை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க சொல்றேன். என்னாலதான் பைக் தொலைஞ்சதுன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருந்தது. அட்லீஸ்ட் இதையாவது திருப்பி தரலாமேன்னு தோணுச்சு. அதான், வேற எதுவும் இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏண்டா வேணும் வேணும்னு பாக்கெட்லேயே வச்சுட்டு அலையிறேன், ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. நீ வேண்டாம் வேண்டாம் நினைக்கிறேன், அதுவே தேடி வந்து விடுதேடா. டேய் உளறாதடா. அந்த பொண்ணு எந்த சென்டிமெண்ட்ல கொடுத்துட்டு போறா, அதை தப்பா சொல்லாத. என் வீட்டு வேலை முடிஞ்சு எங்க அப்பா அம்மாவை புது வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் வேற எதுக்குமே இடம் இல்லை. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? டேய் இதுவும் ஒரு கமிட்மெண்ட் தான்டா. லவ்னு வந்துட்டா அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யணும். பீச்சுக்கு போகணும்பாங்க, பார்க்குக்கு போகணும்பாங்க, காஃபி ஷாப் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ்ன்னுவாங்க. டேய் பர்ஸே காலி ஆயிடும். இதெல்லாம் செய்யறதுக்கு சிமெண்ட்டும் ஜல்லியும் வாங்கணும்னா வீட்டை கட்டி முடிச்சிடலாம். அதானே சொல்ல வர்ற? ஆமா, அம்மாக்கு தெரியாம லோன் வாங்கியாவது வீட்டை வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தா லோன் இல்லைன்ட்டாங்க. வேற எங்கேயாவது கடன் வாங்கலான்னு பார்த்தா அம்மா விட மாட்டேங்கிறாங்க. பைக்கு காணாம போனது அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இல்லடா. சாமி கிட்ட சொல்லிட்டல. என்ன கிடைச்சா நல்லது, கிடைக்கலன்னா அதோட நல்லதுன்னு தானே? ஆமா, அதனாலதான் இதுவாது கிடைச்சது. வா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்லையே. இல்லையே, எதுவும் மாற்றம் தெரியுதே. நீ எழுந்து உட்காரு. திரும்பு. என்ன? என் கண்ணை பாரு. எதுக்கு? பாரு. காதல் உன் கண்ணிலேயே தெரியுது. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா? எல்லா பொண்ணுங்களுமே பெத்தவங்களுக்கு ஆப்பு வைக்கிறீங்களே, அது எப்படி? என்ன வளர்ற? ஸ்கூலுக்கு போகும்போது புக்கு வாங்கித்தாங்கன்னு கேக்குறீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சைக்கிள் வாங்கித்தாங்கன்னு கேக்குறீங்க, வெளியில போனா நல்ல Dress வாங்கித்தாங்கன்னு கேக்குறீங்க. நான் இந்த காலேஜ்ல தான் படிப்பேன், என்னை இந்த காலேஜ்ல சேர்த்து விடுங்கன்னு கேக்குறீங்க. ஆனா காதலிக்கிற பையனை மட்டும் சேர்த்து வைக்கிறியா இல்லையான்னு தானே கேக்குறீங்க. டேய் இரு, பெத்தவங்க யோசிக்கிறதுக்குள்ள அந்த பையனை எழுத்துக்கிட்டு ஓடிடுறீங்க. என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? அக்மார்க் தெலுங்கு பட ஹீரோயின் மாதிரி காஸ்டியூம், தமிழ் பட ஹீரோயின் மாதிரி ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் என்ன, சாங்குக்கு ரெடி ஆயிட்டல? லைட்ஸ் ஆஃப். ஏய் என்னடா சொல்ற? ஸ்டார்ட் சவுண்ட், கிளாப் இன். 28 by song training. ஒன்று மோதி என் மீது பூ ஒன்று மோதியதே, என் இதயத்தில் வேறாய் ஊறியதே, உன்னிடத்தில் நானே, என்னிடத்தில் நீதானே.
நான் தானே என்ன செய்வேன் தாஜ்மஹாலை மறந்தேன் தாய் தமிழாய் உன்னை உணர்ந்தேன் செம்மொழி தந்த கவிதை அட நீதான் நீதானே என் மீது பூ ஒன்று மோதியதே என் இதயத்தில் வேறாய் ஊறியதே கண்ணாடி முன்னே நின்று ஏதேதோ சொல்லி பார்த்தேன் உளறல் என்று அதுவும் சிரித்ததே காகிதத்தில் காதல் கடிதம் எழுதி எழுதி நானும் பார்த்தேன் கிறுக்கல் என்று அதுவும் சிரித்ததே அழகாக நீ திமிராக இருந்தாலே ஓர் இன்பம் இருவரி கவிதை வள்ளுவனின் குரல் போல நீ பேசும் வார்த்தைகள் எல்லாம் புது கவிதையாகுதடா நீ சொல்ல சொல்ல உள்ளம் கொள்ளை போகுதே ஒன்று மோதி ஒன்று மோதி என் இருவிழி பாதையில் நீர் உழைத்தாய் உன்னோடு வழி இதயத்தில் நான் நுழைந்தேன் உன்னிடத்தில் நானே என்னிடத்தில் நீதானே நீதானே என்னடா இவன் வந்திருக்கானே ஆ? நம்ம பைக்குக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்குறியா? என் ஃபைனான்ஸ்ல லோன் போட்டு தான் நீ பைக்கே எடுத்திருக்க. ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி கட்ட வேண்டிய டியூவை 5ஆம் தேதி தான் கட்டியிருக்க. இன்னைக்கு தேதி 5 இன்னும் கட்டல. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா பைக் கம்பெனிக்கு சொந்தமாயிடுச்சு. உன் விஷயத்துல என்னால கராரா இருக்க முடியல. அதான் பைக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பைக்ல பெட்ரோல் இருக்க பாரு. யார்கிட்டடா கேக்குற சீசிங் ஆர்டரை? நீ எறிய வேண்டிய இடத்துல உன் பைக் எரியுது பாத்தியா? என்ன பொறுத்த வரைக்கும் கொடுக்கிற தேதியில வாங்கணும், வாங்குற தேதியில கட்டணும். இல்லன்னா இதான் நடக்கும். குமார் பைக் போடப்பா உன்னோட பிரச்சனை வேணப்பா வேணப்பா ஏன்னா எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருந்தேன். இப்படிதான் ஊரத்துக்கு கடன் வாங்கி வச்சுக்கலோ. ஏன் நீங்க வீடை கட்டி காலி பண்ணி போற மாதிரி தெரியல. சாவன போறதுக்கு வெளியேறேன், எடுத்துட்டு போங்க. என்ன சொன்ன கேட்டீங்களா? வாடா, ஆளுக்கு 4 இட்லி சாப்பிட்டு போயிடலாம். எனக்காக எங்க அப்பா அம்மா வெயிட் பண்ணுவாங்க. நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு அவங்க அப்பா அம்மா காத்திருப்பாங்க. ஆனா இந்நேரம் எங்க அப்பா எல்லாத்தையும் தின்னுபிட்டு குண்டான கழுவி கவுத்திருப்பேன். வா.
பெரியவரே 5 ஆஃப் ஆயில் ஒரு இட்லி. என்னது அப்பாடா 5 ஆஃப் ஆயில்? அப்பா அப்பா நீங்க இங்க என்ன பண்றீங்க? சர்வ் பண்றப்பா. இட்லி, வடை, தோசை, சட்னி, சாம்பார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? அப்பா நீங்க எதுக்கு இந்த வேலையை பண்றீங்க? என்ன பார்த்ததுக்கே ஷாக் ஆகுறியே, இதோ பா. அம்மா குமாரே, வாப்பா முதல்ல உட்காரு. எங்க பிள்ளைக்கு 4 இட்லி வச்சுட்டாங்க. இங்க என்ன நடக்குது? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? யார் இந்த செய்ய சொன்னது? சரிப்பா, நீ எங்க போயிட்டு வர? வேலைக்கு. எங்க? கம்பெனிக்கு. உங்க கம்பெனில நைட் வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டை சீக்கிரமா கட்டி முடிக்கணும்னு தானே நீ நைட்லயும் வேலைக்கு போயிட்டு வர. அதான் உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டுமேன்னு நானும் உங்க அப்பாவும் பேசி முடிவு பண்ணி இந்த கடையை போட்டோம். இதுல என்னடா தப்பு இருக்கு? நீ ஒரு ஆள் சம்பாரிச்சு நாம 3 பேரும் சாப்பிட்டு குடும்பம் நடத்துறது எவ்வளவு பெரிய சிரமம்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்க செய்யற இந்த வியாபாரத்துல வர்ற வருவாயை வச்சு ஒரு கதவோ ஜன்னலோ வாங்கினா உன் சும குறையலப்பா. பொய் சொன்னா திருடுனாதான்ப்பா தப்பு. வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சா தப்பு இல்ல. இந்தா போய் சாப்பிடு. சாப்பிடு. இந்தா இந்தா நீயும் போய் சாப்பிடு. வாடா தண்டச்சோறு வாங்கிட்டு போ. தண்டச்சோறுக்கு இட்லி தர்றீங்க, போய் கொட்டிக்க. இதுக்கு என் அப்பனே பரவாயில்ல. ஓகேவா? பார்கவி பார்கவி என்ன பார்கவி, உங்க பர்த்டேக்காக இவ்ளோ பெரிய gift கொடுத்திருக்கான். இவனை போய் அடிக்கிறீங்களே? என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கான் பாரு. உனக்கு பிரசன்ட் டேய் என்னடா இது? மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனசோட ஒட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு gift தரணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? ஐயோ தப்பே இல்ல பிரதர். யாரது? பாத்தியாடா லூஸ். நாமல தான் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு gift வாங்கி தரணும்னு உனக்கு தோணுச்சா? இது பாருமா, நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன் ஆளு இந்த மாதிரி ஒரு gift கொடுத்திருந்தா இந்நேரம் நான் லிப் டு லிப் கிஸ்ஸே கொடுத்திருப்பேன். ரொம்ப நன்றி தங்கச்சி. போடா அந்த பக்கம். சிஸ்டர் சொல்றத கேட்டல, ஏதோ லிப் லிப் கிஸ்ஸா கொடுத்துரு. நான் ரெடி. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், இந்த மாதிரி gift லவர் வாங்கி கொடுத்தா கிஸ் அடிப்பீங்க, வேற யாராவது வாங்கி கொடுத்தா சரி பால அடிப்பேன். இது போல கேட்டல, இப்ப நான் குடுக்குறேன் வாங்கிக்கோ. ஐயோ ஐயோ அடியா அடியா அடியா. ஸ்டாப் ஸ்டாப். நீ எது கோவப்படுறன்னு எனக்கு தெரியும். சைஸ் சின்னதா போச்சு தானே? ஐயோ ஐயோ ஐயோ. வலிக்கல குறாடே. குறா. போன் எடுத்து பேசு போ. ஹலோ யாரு? ஒருக்கி ராஸ்கல். ஹலோ யார் பேசுறீங்க? ஏய் நான் சொல்றத மட்டும் நீ கேளு. ஹலோ நீங்க ராங் நம்பர்ல பேசுறீங்க, நம்பர் செக் பண்ணுங்க. நம்பர் கரெக்ட் தான்டா. உன் பேரு குமார், உன் ஃப்ரெண்ட் பேரு பீர்பால் போதுமா? இத பார், மெக்கானிக் ஷாப்புக்கு வந்தமா வேலைய பார்த்தமான்னு இருக்கணும். அத விட்டுட்டு இந்த பொண்ணு கிட்ட பேனா வாங்குறது, அத திருப்பி கொடுக்கிறது, பைக்ல கூட்டிட்டு போறது, தண்ணியில விடுறது, இதெல்லாம் வேண்டாம். என்ன சொல்றீங்க? இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறது கடைசில காதல தான் முடியும். அப்படி நடந்தா உன் உயிருக்கு தான் ஆபத்து. ஓகே, ஏதோ சின்ன பையன் ஒரு முறை தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சிடு. இனிமே இப்படி நடக்க கூடாது. அந்த பொண்ணை உன்னை பார்த்தாலும் நீ பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். டேய் என்னடா ஆச்சு? யாரோ போன்ல மிரட்டுறாங்கடா. யாருன்னு தெரியல. டெரரிஸ்டா இருக்க போறாங்க. பாத்து குமார். உன்னை விடவா? டேய் வாடா. ஏண்டா ஒண்ணுமே நடக்கல, அதுக்கே ஃபோன் பண்ணி மிரட்டுறானுங்க. யாரா இருக்கும்? தெரியலையேடா. ஒண்ணு அல்லக்கை அண்ணனா இருக்கணும், இல்லனா முள்ள மாதிரி முறமாமனா இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னு வைக்கே கன்ஃபார்ம்டா வில்லன் தான். டேய் நானே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன், நீ வேற ஏன்டா பயமுறுத்துற? டேய் அங்க பாரு பேனா பாத்தி வருது. இந்த ஃபோன் மேட்டரா அவகிட்டே கேட்டுரும். டேய் வேணடா. டேய் நான் கேக்குறடா. டேய் நான் கேக்குறேன்னு சொல்றல. டேய் கை உறா நான் கேக்குறேன்டா. டேய் நான் கேக்குறேங்கறல. சொல்றேன். ஹலோ 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 பேனா பாத்தி ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஸ்டாப் ஒரு நிமிஷம். ஏங்க அந்த ஃபோன் போன் இல்ல பென்னு பென்னு. அதுதாங்க வளர்றான். நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ல, நீங்க போங்க நீங்க போங்க போங்க யப்பா. டேய் சேம் நம்பர்ரா. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஒருக்கி ராஸ்கல். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அந்த பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியும் போற பொண்ண வழி மறிச்சு
என்ன தைரியம் உனக்கு? நான் கூப்பிடலங்க, இவன் தான் கூப்பிட்டான். ஏன்டா போட்டு கொடுக்குற? உனக்காக தானே அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். நீ பேசு. நீ கேள்றா. நீ பேசு. ஹலோ, நீங்க யாருங்க? நான் யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. ஏய், அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம நீ விளையாடுற. இனி அந்த பொண்ணை நீ பார்த்தாலே உனக்கு பிரச்சனை தான். மச்சான், அந்த பொண்ணு வந்துட்டு போன அடுத்த நிமிஷமே நமக்கு போன் வருதுன்னு சொன்னா நம்மளை எட்டி பிடிக்கிற தூரத்துல தான் நம்ம எதிரி குரூப் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய், ஏன்டா பீதியை கிளப்புற? அங்க பாரு, அங்க பாரு. பார், ஸ்பீடே சரியில்லை. கொஞ்சம் நிதானமாவே எழுது. மச்சான், ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக உயிரை விடுறது ஒரு மகா கேவலமான செயல். என்னடா சொல்ற? கோயிலுக்குள்ள வச்சு கண்டிப்பா கொலை பண்ண மாட்டானுங்க. அப்படியா? மச்சான் வந்துடா. போடா போடா. ஓ, என்னடா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? ஏய், ஒரு கியூ நிக்குதா? என்னடா சின்ன பசங்களா திட்டு வாங்குற? வாடா. டேய், இந்த பக்கமா பொண்ணுங்களா வருதுடா. இது வேற பிரச்சனை ஆயிடு போகுது. வா வா, இங்க நின்னலாம். டேய், தள்ளண்டா. ஒண்ணும் இல்லையே. நீங்க நில்லுங்க தம்பி. யாரு பேசுறாங்க? வாங்க, நீங்க வந்து கொடுங்க. வம்பு வலிய வருது. நில்லுடா. அக்கா ப்ளீஸ் வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. வாடா போயிடலாம். வாங்கிக்கங்க. வாங்காம போறீங்க? இன்னைக்கு எப்படியும் கன்ஃபார்மா வாங்கிட்டு தான் போவோம். இல்ல மாப்ள? ஏய், வாங்கி மூடிட்டு வாங்க. இந்தாங்க. எப்படியோ வாங்குறதுன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. எனக்கு கொஞ்சமா போடுங்க, பாடி தாங்காது. இவனுக்கு நிறைய போடுங்க, தாங்கும். சாப்பிடுறதா இல்ல இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவனாவது ஒருத்தன் போன் பண்ணி ஏன்டா அந்த பொண்ணுட்ட வாங்கி சாப்பிட்டீங்கன்னு மிரட்டுவானா? டேய், கோயில் பிரசாதம் யார் வேணா சாப்பிடலாம். சாப்பிடு. அப்படிங்கற? அப்ப கண்டிப்பா சாப்பிடுறேன். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனானுங்க. சாப்பிட்ட பிரசாதமே இன்னும் வயித்துக்குள்ள போய் சேரல, அதுக்குள்ள போன் வந்துருச்சு. கோயிலுக்குள்ள வச்சு எது நடக்காதுன்னு சொன்னேனோ அது நடக்கத்தான் போகுது. பேசு. ஹலோ. ஏண்டா, அந்த பொண்ணை பார்த்தாலே உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த பொண்ணு கையால பிரசாதம் வாங்கி சாப்பிடுறேன். அப்ப பிரச்சனையை சந்திக்க தயாராயிட்டேன், அப்படித்தானே? டேய், யாரா நீ? தைரியம் இருந்தா நேர்ல வாடா. போன்லயே மிரட்டுறிய கோழையா நீ? டேய், முடிவுல தெரியும் யாரு கோழன்னு. கடைசியா சொல்றேன், அந்த பொண்ணா இல்ல உன் உயிரா? முடிவை சொல்லு. டேய், இப்ப சொல்றேன்டா, அந்த பொண்ணை தான்டா நான் லவ் பண்ண போறேன். டேய், என்னடா கட்சி மாறிட்ட? அப்போ அந்த பொண்ணுக்காக உயிரை விட தயாராயிட்டேன். ஆமா, அவ தான் என் வைஃப்னு முடிவே பண்ணிட்டேன். அதுக்காக நான் எதையும் செய்ய தயாராயிட்டேன்டா.